இன்றும் பிரதான செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றோம். அர்ச்சுனா எம்பி தாக்கி ஒருவர் மருத்துவமனையில் போயா தினத்தில் கலவரம், மீண்டும் போலீஸ் கெடுபிடி, திஸ்ஸவிகாரியை உடன் அகற்றுங்கள், பொதுமக்கள் நேற்று எழுச்சி போர், கிணற்றிலிருந்து சடலம் மீட்பு, வர்த்தகத்தில் படையினர் மக்களுக்கு பாதிப்புகள், பாதுகாப்பு செயலருக்கும் எடுத்துரைத்ததாக ஐநா சபையின் வதிவிட பிரதிநிதி தெரிவிப்பு, திஸ்ஸவிகாரிக்கு எதிராக முஸ்லீம்களும் இணைந்தனர், காலநிலை பிரச்சனையால் முழு உலகுக்கும் சவாலே, துபாய் மாநாட்டில் ஜனாதிபதி உரை, ஆக்கிரமிப்புகளை புரிந்த பின்னர் தொப்புள் கொடி உறவுகள் என்று போலி பாசாங்கால் பயனில்லை, பாசாங்கு பண்ணி பயனில்லை, தமிழக மீனவர்களின் நடவடிக்கைக்கு அமைச்சர் சந்திரசேகரன் கடுங்காட்டம், சிறுமியை பயன்படுத்தி சங்கிலி நூதன திருட்டு இளவாலையில் சம்பவம், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவால் கடும் தாக்குதலுக்குள்ளான நபர் குருதிக்காயங்களுடன் யாழ்ப்பாணம் போதானா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவருக்கு 4 தையல்கள் போடப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் தனியார் விருந்தினர் விடுதியொன்றிலேயே இந்த மோதல் இடம்பெற்றுள்ளது. இதுபோன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலி சேவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், எமது காணொலி சேவையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவாக கேட்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அனைத்து சப்ஸ்கிரைப்ஸ் உறவுகளுக்கும் எமது இதயங்கனிந்த உளமார்ந்த நன்றிகள். எமக்கான சப்ஸ்கிரைப்ஸ் 15,000 தாண்டி இருக்கின்றது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனவே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை தருங்கள். புதியவர்களுக்கு எமது காணொலிகளை அனுப்புங்கள். தொடர்ந்து எமது காணொலி சேவைகளை உடன் இணைந்து கொள்ளுங்கள். எமது காணொலியின் வளர்ச்சிக்கு உங்கள் உதவிகள் அளப்பரியவை. என்றும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் இதயங்களும் எமது இதயத்தில் வைத்து பூசிக்கப்பட வேண்டியவர்கள். தொடர்ந்தும் காணொலிக்கு செல்வோம். போயா தினத்தில் கலவரம், அர்ச்சுனா எம்பி தாக்கி ஒருவர் மருத்துவமனையில். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவால் கடும் தாக்குதலுக்குள்ளான நபர் குருதிக்காயங்களுடன் யாழ்ப்பாணம் போதானா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவருக்கு 4 தையல்கள் போடப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றிலே இந்த மோதல் இடம்பெற்றுள்ளது. அர்ச்சுனா எம்பியும் அவருடன் இருந்த புரிதொருவரும் அனுமதியின்றி தமது திறன்பேசியில் ஒருவரை வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். இதையடுத்து இருதரப்புக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து மோதல் பின்னர் கைகலப்பாக மாறியுள்ளது. இதன்போது அர்ச்சுனா எம்பியால் பலமாக தாக்கப்பட்ட நபர் குருதிக்காயங்களுடன் யாழ்ப்பாணம் போதானா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தனக்கு உயிரச்சுத்தல் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவால் யாழ்ப்பாணம் போலீசாரிடம் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் போலீஸ் திஸ்ஸவிகாரியை உடன் அகற்றுங்கள், பொதுமக்கள் நேற்று எழுச்சி கண்டன பேரணி. பொதுமக்கள் நேற்று எழுச்சி போர் கட்சி போதங்களின்றி திரண்டனர். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரையான திஸ்ஸவிகாரை உடனடியாக அகற்றப்பட வேண்டும், மக்களின் காணிகளை மக்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பல 100 பொதுமக்கள் கட்சி போதங்கள் இல்லாமல் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். எந்த ஒரு சட்டவிரோத கட்டுமானத்தையும் ஏற்க இயலாது. ஆதலால் திஸ்ஸவிகாரை அமைக்கப்பட்டுள்ள நிலம் தமிழர்களுக்குரியது என்பதால் அந்த காணிகளை தமிழர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அதற்காக நாமும் இணைந்து குரல் எழுப்புவோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட முஸ்லீம்கள் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் மாலை ஆரம்பித்த போராட்டம் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது. நேற்று முன்தினம் பெருமளவான போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் பெருமளவானவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நேற்றும் இன்னும் அதிகமானோர் போராட்டத்தில் இணைந்து கொண்டனர். விகாரையாகவோ இருந்தாலும் அது பொதுமக்களின் காணிகளுக்குள் அடாத்தாக அமைக்கப்பட்டுள்ளதால் அது சட்டவிரோத கட்டுமானம் தான். எனவே விகாரையை உடனடியாக இங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு எமது காணிகளை எம்முடமே ஒப்படைக்க வேண்டும். இந்த விடயத்தில் ஜனாதிபதி அனுரா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முடிவு எவ்வாறு அமையப்போகின்றது என்பதை எதிர்பார்த்துள்ளோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தெரிவித்தனர். போராட்டத்தின் போது போலீசார் கெடுபிடிகளில் ஈடுபட்டனர். இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டன. எனினும் அச்சுறுத்தலை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னிலையில், செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் முன்னிலையில், ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பிரதிநிதிகள், ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கூட்டமைப்பினர், காணாமலாக்கப்பட்ட சங்கத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். கிணற்றிலிருந்து சடலம் மீட்பு. கிளிநொச்சி புளியம்பொக்கனை பகுதியில் இளைஞர் ஒருவர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
சற்குணராஜா பிரதீபன் வயது 29 என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவராவார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காலநிலை பிரச்சனையால் முழு உலகம் சவாலே. துபாய் மாநாட்டில் ஜனாதிபதி உரை. உலக காலநிலை பிரச்சனைகளை வறியவர்கள் செல்வந்தர்கள் என்று பாராமல் அனைவரினதும் கதவுகளை தட்டியிருக்கின்றன. ஆதலினால் தேச எல்லைகளை கடந்து சவால்களுக்கு முகம் கொடுக்க நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெறும் உலக அரச உச்சி மாநாட்டில் ஜனாதிபதி அனுரா நேற்று உரையாற்றினார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, மானிட வர்க்கம் தொடர்பான முக்கியமான துறைகளில் எதிர்கால உத்திகள் மற்றும் திட்டங்களை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த மாநாடு உந்து சக்தியாக அமைகின்றது. சமூக நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சியானது தரமிக்க தேசம் ஒன்றை போன்றே வளமிக்க உலகம் ஒன்றுக்கு மிகவும் முக்கியமானதாக அமைகிறது. சைபர் பாதுகாப்பு செயல்முறையை நோக்கி உலகம் இன்று நகர வேண்டியிருக்கின்றது. ரோபோக்களின் பயன்பாட்டால் தொழில் வாய்ப்புகளை இழக்கின்ற மனித சமூகத்துக்கு வலுவூட்ட கல்வித்திறன் மேம்பாடு, புதிய தொழில் வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். இவற்றை இணைத்த வகையில் சரியான வேலைத்திட்டங்கள் இன்று அவசியமாக உள்ளது. அதற்காக உலகத் தலைவர்கள் ஒற்றுமையாக செயலாற்ற வேண்டும். நாங்கள் சகோதரர்கள் என்ற வகையில் ஒன்றாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என மாநாட்டின் லூதர் கிங் கூறியுள்ளார். வளமான நாடு அழகான வாழ்க்கை என்பதை உருவாக்கிட ஒன்று சேருவோம் என்பதை இலங்கை மக்களுக்கும் 2024 ஆண்டில் வலியுறுத்தியுள்ளார் என்றார். அக்கிரமங்களை புரிந்த பின்னர் தொப்புள் கொடி உறவுகள் என்று போலி பாசாங்கால் பயனில்லை. தமிழக மீனவர்களின் நடவடிக்கைக்கு அமைச்சர் சந்திரசேகரன் கடும் காட்டம். இலங்கையின் கடல் வளத்தையும் ஈழத்தமிழ் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் அழித்துவிட்டு தொப்புள் கொடி உறவுகள் என்று கூறுவதால் பயனில்லை என்று தமிழக மீனவர்களை கண்டித்துள்ளார் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன். இது தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் அவர் நேற்று தெரிவித்ததாவது, தமிழக மீனவர்களின் அத்துமீறல் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. கடந்த காலங்களில் 3 நாட்கள் அத்துமீறி நுழைந்தார்கள். தற்போது நாளுக்கு நாள் வருவதற்கு முற்படுகின்றார்கள். எமது நாட்டு மீன்களை பிடிப்பது மட்டுமல்லாமல் எமது கடல் வளத்தையும் அவர்கள் நாசம் செய்கின்றனர். இதனால் நாளைய தலைமுறையினருக்குரிய கடல் வளம் இல்லாமல் போகின்றது. எனவே இலங்கை எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட வேண்டாம் என்று தமிழக மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கின்றோம். இலங்கையின் கடற்பரப்பு பொது பயன்பாட்டுக்கு அல்ல. அதற்குள் அத்துமீறும் உரிமை உங்களுக்கு கிடையாது. எமது நாட்டில் கடல் வளங்களையும் அபகரிக்கின்றீர்கள். எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கின்றீர்கள். இந்த நாசகார செயல்களை செய்த பின்னர் திரும்பிச் செல்லும் வழியில் எம்மை தொப்புள் கொடி உறவுகள் என்கின்றீர்கள். அக்கிரமங்களை செய்த பின்னர் தொப்புள் கொடி உறவுகள் என்று கூறுவதால் எந்த பயனும் இல்லை. தமிழக மீனவர்களுடன் சகோதரத்துவமாகவும் கண்ணியமாகவும் அன்பாகவும் இருக்கவே நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் அவர்கள் தங்களின் செயற்பாடுகள் மூலம் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றனர் என்றார். சிறுமியை பயன்படுத்தி சங்கிலி நூதன திருட்டு இளவாலை சம்பவம். சிறுமி ஒருவரை அனுப்பி புரிதொரு சிறுமியிடமிருந்து தங்கச்சங்கிலியை அபகரித்த போன் கைது செய்யப்பட்டுள்ளார். இளவாலையில் உயரப்புலம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சிறுமியின் களத்தில் இருந்த சங்கிலியை காணாதை அடுத்து அவரின் குடும்பத்தினர் அது தொடர்பில் வினாவியுள்ளார். இதன்போது புரிதொரு சிறுமி அந்த சங்கிலியை பெற்றுச் சென்றமை தெரிய வந்துள்ளது. இதையடுத்து மற்ற சிறுமியை அழைத்து விசாரித்த போது அவர் தனது தாயாரின் அறிவுறுத்தலுக்கு அமையவே இவ்வாறு செயற்பட்டதாக கூறியுள்ளார். இதையடுத்து இளவாலை போலீசாரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேக நபரான தாய் கைது செய்யப்பட்டு மல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வர்த்தகத்தில் படையினர் மக்களுக்கு பாதுகாப்பு செயலருக்கும் எடுத்துரைத்ததாக ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி தெரிவிப்பு. வடமாகாணத்தின் பாதுகாப்பு தரப்பினர் முன்னெடுத்துள்ள வர்த்தக நடவடிக்கைகளால் சிவில் சமூகத்தினருக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாடியுள்ளேன் என்று இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஐநாவின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ தலைமையில் இலங்கையின் பணியாற்றும் ஐநா அனைத்து முகவர் அமைப்புகள் மற்றும் சர்வதேச அரச சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் நேற்று முன்தினம் வடமாகாணத்துக்கு வருகை தந்திருந்தனர். வடக்கின் ஆளுநர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை சந்தித்து உரையாற்றும் போதே ஐநாவின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, வடமாகாணங்கள் முதற் தடவையாக ஓர் அரசாங்கத்துக்கு பெருமளவு ஆதரவை வழங்கியுள்ளனர். எனினும் ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுக்கு வழங்கியுள்ள வாக்குறுதிகள் பலவற்றை இன்னும் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக ஜனாதிபதி அனுராவின் யாழ்ப்பாண பயணம் தொடர்பிலும் மக்களின் காணிகள் மக்களுக்கே வழங்கப்படும் என்று அவர் வழங்கிய வாக்குறுதிகள் தொடர்பிலும் நாங்கள் கவனத்தில் கொண்டுள்ளோம்.
வடமாகாணத்தில் பாதுகாப்பு தரப்பினர் முன்னெடுத்துள்ள வர்த்தக நடவடிக்கைகளால் சிவில் சமூகத்தினருக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாடியுள்ளேன். வடக்கில் போதைப் பொருட்களின் தாக்கமும் பயன்பாடும் மிகையாக அதிகரித்துள்ளன. அவை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும். அது தொடர்பில் நாங்கள் கூடுதலான கரிசனை கொண்டுள்ளோம். இந்த பயணத்தின் போது வடமாகாணத்தின் தொடர்ச்சியாக பல தரப்பினரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளோம். முன்னுரிமை அடிப்படையில் எமது திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றார். வடமாகாணத்தின் கல்வி, சுகாதார, குடிநீர் வசதிகள், சுற்றுலாத்துறை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடலின் போது விரிவாக ஆராயப்பட்டன. இந்த சந்திப்பின் முடிவில் சுகாதார நகர திட்டத்துக்கு யாழ்ப்பாண நகரம் தெரிவு செய்யப்பட்டமைக்கான சான்றிதழும் ஐநா வதிவிட பிரதிநிதியால் வடக்கு மாகாண ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் போலீசார் கெடுபிடி. தையிட்டி சிசை விகாரைக்கு செல்லும் வழியில் நேற்று போலீசார் கடும் பாதுகாப்பு கொடுபிடியில் ஈடுபட்டனர். தையிட்டி திசை விகாரைக்கு அருகாக உள்ள பகுதிகளிலும் தையிட்டிக்கு செல்லும் காங்கேசுந்தரை பிரதான வீதிகள் மற்றும் பருத்துத்துறை பொன்னாலை பிரதான வீதி உள்ளிட்ட பகுதிகளிலும் போலீசார் இவ்வாறு தீவிர வீதி சோதனைகளிலும் பாதுகாப்பு கெடுபிடியிலும் ஈடுபட்டுள்ளனர்.